பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு நேராக சுடர்கிட்ட போயிட்டு, நான் உன் வாழ்க்கையை பார்த்து நான் ஒன்றும் பொறாமலாம் படலை, உன் மேலே அக்கறைப்பட்டு தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி விஷயத்தையும் நான் சொன்னேன். ஆனால் நீ என்னடனா நான் உன் வாழ்க்கையை பட்டு பொறாமப்படுறன்ற அளவுக்கு நீ பேசிட்டுல சுடரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைக்கா, எப்போ பாரு இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த கேள்வியை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட வாழ்க்கையில் இனிமேல் நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். வாழ்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் அது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. வேலைக்கு வரதா சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து கிளம்புறாங்க. என்னக்கா நீங்கள் எனக்கு கல்யாணம்க்கா, உன் தங்கச்சிக்கு கல்யாணம்க்கா, நீங்கள் என்னடனா வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க? இல்லை சுடரு, நான் இங்கே இருந்தேன்னா உன் வாழ்க்கையை பார்த்து நான் பொறாமப்பட்டுட்ருக்கேன். உனக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது நடந்தால் கூட அதுக்கும் நான் தான் காரணம்னு எல்லாருமே சொல்லிடுவீங்க. அதனால தான் சொல்கிறாரு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்ததாக பாக்கியமெல்லாம் இருந்துக்கிட்டு எங்கள் பேக்கை தூக்கிட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேலைக்கு தாம்மா, ஏதோ 3 நாள் லீவ் போட்டுட்டேன், தங்கச்சி கல்யாணத்தை நான் தான் முன்னே நின்று நடத்த போகிறேன்னெல்லாம் பேசினேன். நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையம்மா. ஆனால் தங்கச்சி நான் தான்மா சொல்கிறேன். ஆனால் அக்காவை கொஞ்சம் கூட அவள் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் அவள் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறேன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பொறாமப்படுறவ இங்கே எதுக்காக இருக்கணும்? அதனால தாம்மா வேலைக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.